without subscribing injurious to health. Subscribe பண்ணாமல் பார்த்தால் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இப்போ நான் சொல்கிறது யாருக்காவது பயமாக இருந்தால் இப்போயே ஓடி போயிடுங்க. பயப்படாதீங்க, வாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது பேய் கதை. என்ன சின்ன வயசில் புட்டின்னு கூப்பிடுவாங்க. இப்போ இங்கே யாராவது புட்டின்னு கூப்பிட்டாங்கன்னா அவங்கள நான் கொன்றுவேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் கீழே வைக்க போகிறேன். இது எடுக்கிறவங்களுக்கு கெட்டதாக நடும், இது எடுக்கிறவங்களுக்கு நல்லதான். சப்போஸ் இதை எடுக்கிறவங்க இதை புட்டின்ட்டாங்கன்னா அவங்கள நான் கொன்றுவேன். இன்னும் நான் யாருன்னு நினைக்கிறீங்களா? நான் தான் கோஸ்ட் ஆஃப் ஸ்பெக்ஸ். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் கீழே வைக்க போகிறேன். இனிமே தான் இந்த கோஸ்டோட ஆட்டம் ஆரம்பிக்குது. நாங்கள் வீட்டில் நிறைய கண்ணாடி இருக்கு, இங்கேயும் 2 கண்ணாடி இருக்கு. இது டப்பி கண்ணாடி, இது எடுத்துக்கோ. நோட இந்த டப்பி கண்ணாடி வேற இங்க இருக்கு. இங்க வேற லைட் ஆஃப் எரியுது. சார் விடுங்க சார், இங்க வேற லைட் ஆஃப் எரியுது. விடுங்க சார். என்னது புட்டி கண்ணாடி? யோ அங்க தான் இருக்கு, போய் டப்பி கண்ணாடி எடுத்துக்கோயா. என்னது வெறியாக்கார? நான் என்னடா உன்னை வெறியா என்னடா பண்ண போறேன்? அது நீ என்ன சொன்ன? டப்பி கண்ணாடி சொல்லாது, பைத்திய கண்ணாடி. இவ்வளோ நாள் நான் உயிர் இருக்குன்னு நினச்சேன். நான் கோஸ்ட். நான் உன் கூட எத்தனை படம் நினச்சேன்? ஏதாச்சும் ஒரு 3 படம் நினச்சிருப்பேன். கொலை பண்ண போகிறேன். உன்னோட கடைசி ஆசை தான். நீ ஏன் இப்படி பண்ணுற? அது உனக்கு சொன்னாலும் புரியாதுடி சாவடி நாயே. இதே மாதிரி யாருக்காக போகுதுன்னு பாருங்க. மர்கியா சாலா. எல்லாரும் சோடா பட்டி வீட்லயும் சோடா பட்டி சொல்றோம். இங்க என்ன 2 கண்ணாடி இருக்கு. ஏற்கனவே நம்ம சோடா பட்டி தான். இன்னொன்னு கண்ணாடி எதுக்கு? என்னன்னா நீங்க இந்த மாதிரி கண்ணாடி போடலையா? நான் செத்துட்டேன். என்னன்னா சொல்றீங்க? போய் சொல்றீங்களா? சோடா பட்டின்னு சொல்லி கொலை பண்ணிட்டாங்களே. நான் கதையை சொல்றாங்களா? ஃப்ளாஷ்பேக். டேய் என்னை புட்டின்னு காலேஜில் கலாய்க்கிறாங்கடா. உன்னை யார் புட்டின்றாங்களோ அவங்களை நான் சாவ வச்சிடுறேன். சரி ஓகேடா. எனக்கு ஒரு கால் வருது. இது ஹலோ. சாய் இங்கே தனியாக தான் இருக்கான். நான் அவனை போட்டுடுறேன். ஆனால் ஒன்று, என் குடும்பத்துக்கும் எனக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். சரி அவனை நான் கொன்றுறேன். பாய். மறுபடியும் சொல்கிறேன், என் குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. பாய். எப்படியோ ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சிச்சுடா. டேய் சாயே, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்டா. டேய் சாரிடா. ஏன்டா என்னை புட்டின்னு சொல்கிறவங்கனால அடிக்கிற? டேய் உன்னை புட்டி சொல்கிறவங்கிட்ட நான் அடித்து காசு வாங்கிட்டேன்டா. சரிடா. டேய் எனக்கு ஒரே ஒரு ஆசைடா. உன்னை நான் புட்டின்னு சொல்லணும்டா. போடா புட்டி. உன்னை கொலை பண்ண போகிறது நான் தான்டா. எங்கள் வீட்டில் நீ என்னென்ன பண்ணியிருப்ப நல்ல மார்க் எடுத்து. நீ செத்து போனாதான்டா நல்லாயிருக்கும். சாவுடா. டேய் நீ மட்டும் என்னை கொலை பண்ணிட்ட, நான் உன்னை ஆவியாக வந்து சாவடிப்பேன்டா. மூச்சு இருக்கா இல்லையா? சரி ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். நல்ல வேலை செத்துட்டான், மூச்சு இல்லை. சரி அப்படியே எஸ்கேப் ஆகிடுவோம். டேய் சாய், உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா. உன்னை சாவடிக்க நான் காசு வாங்கிட்டேன்டா. ஆனால் நீ செத்ததில் எனக்கு வருத்தம் தான்டா. டேய் சாய் பாய். நிஜமாவேவா? ஆமாம்மா. சாரிம்மா. ஏன்னா நீங்கள் தான் எந்த தப்புமே பண்ணீங்க. என் கதை தெரிஞ்சுக்கலாம். யாருமே உயிர் எடுக்க தெரியுமா?
சொல்றீங்க? வேணாம். என் கூட ஒரு கெட்ட ஆகி இருக்குமா, அது பேர் என்ன? கோஸ்ட் சாய். வெறும் ஒரே இடத்துல கொலை பண்ணிடுச்சு. ஒருவேளை என்னை கொலை பண்ணவனை கொலை பண்ணா, என்னை கொலை பண்ணவன் இங்கே இருக்கான், அவன் திருந்திட்டானா விட்டுடுறேன். அப்படி அவன் திருந்தலைன்னா அவனை நான் கொன்றுவேன். சரி, ஓகே, வச்சிருவோம். இப்போ பார்ப்போம் மனுஷங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு. ஓகே, இருடா வரேன்டா ஆஃபீஸுக்கு. இங்கே ஒரு நிமிஷம் இருடா. 2 கண்ணாடி இருக்கு. இங்கே இந்த 2 கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இது நம்ம கொலை பண்ண சாயோட கண்ணாடி தானே? சரி, இந்த கண்ணாடி நம்மளுக்கு தேவையே இல்லை. அங்கே ஒரு கண்ணாடி இருக்கு. சரி, இது நல்லா இருக்கு. சரி, நம்ம கொண்டு போயிடுவோம். என்ன இங்கே லைட் அமர்த்தி எரியுது? டேய் சாய், நீயாடா? நீ எப்படி வந்த? நீ தான் செத்துட்டியடா. நீ என்னை கொல்லும் போதே சொன்னேன், நீ என்ன பண்ணாலும் நான் திரும்ப பேய வந்து சாவடிப்பேன்னு. டே என்னை மன்னிச்சிருடா. டே நான் நீ தெரியாம திருந்திட்டேன்னா நான் விட்டுருப்பேன். நீ இன்னும் திருந்தலையே மாமா. டேய் சாய் என்னை மன்னிச்சிரு சாய். நம்ம 2 பேரும் அப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஃப்ரெண்டாக இருந்தே கொலை பண்ணிட்டியடா. சாய், இனிமேல் நான் யாரையும் கிண்டலே பண்ண மாட்டேன் சாய். அப்படி யாராச்சும் கண்ணாடி போட்டு வந்தால் நான் கையை எடுத்து கும்பிட்றேன் சாய். ப்ளீஸ் சாய், அப்படி யாராச்சும் புட்டின்னு சொன்னால் கூட நான் அவங்கள சொன்னவங்களை அடிச்சிடுறேன் சாய். நீ மன்னிச்சிரு சாய். சரி, உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனால் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணால் அவங்கள